நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு அடுத்த வாரம் இயக்கப்பட உள்ள கப்பலுக்கான டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளதாக கப்பல் இயக்குநர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த கப்பல் சேவை பலமுறை நிறுத்தப்பட்ட நிலையில் சிவகங்கை என பெயரிடப்பட்ட கப்பல் அந்தமானிலிருந்து நாகையை வந்தடைந்தது. கப்பலில் பயணிக்க சாதாரண வகுப்பிற்கு ஒரு நபருக்கு 5000 பிரீமியம் வகுப்பில் 7500 ரூபாயும் டிக்கெட் விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்கள் கால தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு கொண்டு செல்லும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் வழக்கு தொடர்ந்தார். அதன் விசாரணையின் போது சவுக்கு சங்கரின் அவதூறு கருத்துக்களை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்று தரலாம், ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு என கூறி வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்தனர். சென்னை ஐஐடிக்கு முன்னாள் மாணவரான கிருஷ்ணா சிவகுலா 228 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். ஐஐடியில் 1970ஆம் ஆண்டு ஏரோநாட்டிக்ஸ் பாடப்பிரிவில் எம்டெக் படித்த கிருஷ்ணா சிவகுலா இந்தோ எம்ஐஎம் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய 2 தொழிற்சாலைகளை நடத்தி வருகிறார். ஏழை குடும்பத்தில் பிறந்த தனக்கு கல்வியே அனைத்தையும் தந்ததால் கல்விக்கு அதனை திருப்பித் தருவதாக கிருஷ்ணா சிவகுலா தெரிவித்தார். இந்த நிதி புதிய ஆராய்ச்சிகளுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்புக்காகவும் செலவிடப்படும் என ஐஐடி இயக்குநர் காமகோடி கூறினார். பயங்கரவாத கும்பலுக்கு பண பரிவர்த்தனை செய்துள்ளதாக கூறி சிபிஐயிலிருந்து பேசுவதாகவும் சிபிஐ பெயரில் சம்மன் அனுப்பி மிரட்டும் மோசடி கும்பலிடம் சிக்காமல் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சிபிஐ அறிவுறுத்தியுள்ளது. சிபிஐ லோகோவை முகப்பு படமாக வைத்து வாட்ஸ்அப் மூலம் பணம் பறிக்க முயற்சிக்கும் கும்பல் தொடர்பு கொண்டால் பொதுமக்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து காட்பாடி வரை வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையில் காலை 10:30 மணிக்கு புறப்பட்ட ரயில் பகல் 12:30 மணிக்கு காட்பாடியை வந்தடைந்தது. ரயிலில் பயணித்த அதிகாரிகள் தண்டவாளத்தின் உறுதித்தன்மை மற்றும் சிக்னல்கள் குறைபாடுகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்கிரியில் மலை ஏறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மீறி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மலையேறிய தருமபுரியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி முனியராஜ் என்பவர் திரும்பி வரவில்லை என கூறப்படுகிறது. தடையை மீறி மலையேறியவர்களில் சிலர் திரும்பிய நிலையில் காணாமல் போன முனியராஜை 5 பேர் கொண்ட வனத்துறை குழு தேடி வருகிறது. 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை சார்பதிவாளர் மற்றும் பத்திர எழுத்தரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். பாகப்பிரிவினை செய்யப்பட்ட பத்திரத்தை விடுவிக்க லஞ்சம் கேட்கப்பட்ட நிலையில் அதனை கொடுக்க விரும்பாத பாலபுரத்தை சேர்ந்த பழனி என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். ரசாயனம் தடவப்பட்டு கொடுக்கப்பட்ட பணத்தை சார்பதிவாளருக்கு பதிலாக பத்திர எழுத்தர் பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தலைமை காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர் தனது பெயர் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக அச்செயலில் ஈடுபட்டதாக எஸ்பி அருண் கபிலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர் இதுபோன்ற தவறுகள் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். வித்தின் 10 hours அக்யூஸ்ட் இப்போ செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா எந்த மோட்டிவும் இல்லை. அவங்க ஜென்ரலா யூடியூப், ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்து அதுல இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் பண்றவங்களுக்கு ஒரு பேர் வருது. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு பேர் வரணும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல தான் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு ப்ரீவியஸ் எனிமிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில்வே கேட்டில் இருசக்கர வாகனங்கள் செல்லும் அளவிற்கான இடைவெளியை ரயில்வே நிர்வாகம் சிமெண்ட் கட்டைகள் கொண்டு அடைத்ததை கண்டித்து வாகன ஓட்டிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இடைவெளி வழியாக உள்ளே நுழையும் 2 வீலர்கள் ரயில் வரும்போது தண்டவாளத்தை கடப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக ரயில்வே துறையினர் எடுத்து கூறியதைத் தொடர்ந்து 2 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் கைவிடப்பட்டது.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த ஜூன் 23ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரில் 19 பேரை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்தது. படகோட்டிகள் 3 பேருக்கு இந்திய ரூபாயில் தலா 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அபராதம் கட்ட தவறினால் தலா ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு வங்கியில் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு பல்வேறு பெயர்களில் வேறு ஊர்களில் தனது அடையாளத்தை மறைத்து தலைமறைவாக இருந்தவரை 22 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையில் சிபிஐ கைது செய்தது. எஸ்பிஐ வங்கியின் ஹைதராபாத் கிளையில் கணினி ஆபரேட்டராக பணி செய்து வந்த சலபதி ராவ் போலியான சம்பள பில் தயாரித்து மோசடியில் ஈடுபட்டதாக 2002ஆம் ஆண்டு முதல் தேடப்பட்டு வந்தார். பெயரை மாற்றிக்கொண்டு சேலத்தில் ஒரு பெண்ணையும் திருமணம் செய்த சலபதி ராவ் சிபிஐ தேடுதல் வேட்டைக்கு பயந்து போபால், உத்தரகாண்ட் என பல பகுதிகளுக்கும் சென்று தங்கியுள்ளார். எனினும் விடாமல் பின்தொடர்ந்த சிபிஐ அதிகாரிகள் சலபதி ராவ் நெல்லை மாவட்டம் நரசிங்கநல்லூரில் நண்பர் ஒருவர் வீட்டில் இருப்பதை கண்டறிந்து கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே நொய்யல் தடுப்பணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் மக்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். ஆண்டு முழுவதும் வற்றாமல் தண்ணீர் வர வேண்டி நொய்யல் ஆற்றுக்கு பூஜை செய்து மலர்கள் தூவி வழிபட்டனர். காவிரி கடைமடையான நாகை மாவட்டம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்த நீரை மலர், விதை நெல் தூவியும் கும்மி அடித்தும் விவசாயிகள் வரவேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் பாண்டவை ஆற்றின் மூலமாக இறையான்குடி தடுப்பணைக்கு வந்த நிலையில் விவசாயிகள் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். நிதி மோசடி வழக்கில் சிக்கியுள்ள நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியை சேர்ந்த டைல்ஸ் கடை உரிமையாளர் ராமலிங்கம் அவரது வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். அதிக வட்டி கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தையை நம்பி அவர் முதலீடு செய்ததுடன் உறவினர்கள், நண்பர்கள் என பலரையும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. தனது மரணத்திற்கு காரணம் நியோமேக்ஸ் நிறுவனம்தான் என ராமலிங்கம் கடிதம் எழுதி வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை போரூர் அருகே உள்ள பூர்விகா அப்ளையன்சஸ் கடையில் புதிய மாடலான ரியல்மி 13 Pro சீரிஸ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பூர்விகா தலைமை நிர்வாக அதிகாரி யுவராஜ் நடராஜன், ரியல்மி விற்பனை இயக்குநர் தரணிதாஸ், ரியல்மி LER தலைமையாளர் புனித் சாத்தூர் வேதிக் மற்றும் ஸ்டார் திரைப்பட நடிகை பிரீத்தி முகுந்தன் கலந்து கொண்டு முன்பதிவு செய்து வைத்த வாடிக்கையாளர்களுக்கு செல்போன்களை வழங்கினர்.